ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளை பற்றி சொல்லிடுவோம். நான் 2022 நடந்த குரூப் 4 பாஸ் பண்ணி 23 ஜாயின் பண்ணோம். இப்போ குரூப் 4 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 2A CV கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கோம், குரூப் 1 எழுதியிருக்கோம். இப்போ ஆர்ஆர்பி, என்டிபிசி, எஸ்எஸ்சி இந்த சைட்ஸில் வந்து படிச்சுட்ருக்கோம். ஃபர்தராக மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால மேக்ஸ் டாபிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இப்போ மேக்ஸ் டாப்பிக்காக கண்டினியூஸாக கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க் முடிச்சுட்டு டெய்லி வந்து வீடியோஸ் வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குறதா முடிவு பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து சால்வ் பண்ணுவாங்க. சில பேர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் வந்து ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் இயர் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அதை ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி ரொட்டீன் ஒர்க்கில் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் 1:2, 1:3, 3:1 அப்படிங்கிற நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு பட் இதில் ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு மெத்தட் இருக்கிறதால அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப பேசாமல் நெக்ஸ்ட் அதோட வீடியோஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஃபர்தராக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க போகிறோம். ரைட்டான மேக்ஸை ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஓகே ஃபஸ்ட் வந்து அசல், அதாவது பி அப்படிங்கிறத ஒரு 1000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்து பி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதாவது அசல் அப்படிங்கிறத இதை வச்சுப்போம். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர், அதாவது இங்கே என்னென்னா வட்டி வீதம் அப்படிங்கிறத ஒரு 10% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிப்போம். தென் என் ஃபார் இயர், இயர் மீன்ஸ் ஒரு 3 இயர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஐனா வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். எதில் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வச்சு, அதாவது கூட்டு வட்டியில் அசல் வந்து 10,000, வட்டி வீதம் 10%, வருடம் வந்து 3 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட் இயருக்கு இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 10,000ல் 10% அப்படின்னா ஒரு 0 எடுத்துட்டா ஆக்சுவலாக இருக்கிறது 100%. சின்னதாக ஒரு இது வேணால் எழுதி போட்டுக்கலாம். இருக்கிறது 100% எவ்வளோன்னா 1000. ஓகே, இப்போது இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 10,000 எவ்வளோவா இருக்கும்? 100. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு 100, செகண்ட் இயருக்கு நீங்கள் ஃபைன் பண்ணும் போது கொடுத்துருக்க 100 அப்படியே எழுதி கொள்ள வேண்டும். தேர்ட் இயர் 3 இயர்ஸ்க்கு கேட்டாங்களா, 3 இயர்ஸ்க்கு இப்படி 1 to 3 லைனாக எழுதிடுங்க. எழுதிட்டு இதே 100 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூவுக்கு இங்கே வந்த அந்த ஃபஸ்ட்டில் வந்த வேல்யூவுக்கு 10% கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு 10% கண்டுபிடிச்சா 10. ஓகேவா, எப்படி இதை அப்படின்னா இப்போது அடுத்ததில் வந்து நம்ம பார்ப்போம். இங்கே 100% 100ஆக இருந்தால் ஒரு 0க்கு ஒரு 0 போயிட்டா 10% அப்படிங்கிறது 10ஆக இருக்கும். ஓகேவா, இங்கே போட்ட அந்த செகண்ட் இயரில் இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து வந்து கீழே டபுள் பண்ணி எழுதணும். ஓகே, தென் 10%க்கு 10% எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 10க்கு 10% அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், அப்போ 1 மட்டும் இருக்கும். ஸோ இதை எடுத்து வந்து இங்கே லாஸ்ட்டாக எழுதணும். இவ்வளோதான் மெத்தட், முடிஞ்சிருச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட்
பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, இது ஃபுல்லாக 300 300. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 30 30. இங்கே 1. ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா 331. ஓகே, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போது இதில் நான் ஃபர்தராக இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 31 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும். ஓகே, இதை வச்சு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்னா இதை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த 31 மட்டும் தான் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மான டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த 300 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும். இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஒரு மெத்தடை வச்சு நீங்கள் வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் ஒரே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நல்லா இது உங்களுக்கு புரியலனாலும் நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சம்ஸில் இருந்து இதே மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.